பல்லடம் அரசு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக செல்போன் வெளிச்சத்தில் விபத்தில் சிக்கி காயமடைந்தவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன். வணக்கம் பிரதீஸ்வரன், இதற்கு மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மேற்பட்ட வெளி மற்றும் உள் நோயாளிகள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை பல்லடத்தின் முக்கிய நகர்ப்பகுதி வழியாக செல்வதால் இந்த பகுதியில் விபத்து போன்ற சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு வருவது வழக்கமாக உள்ளனர். இந்நிலையில் பல்லடம் செஞ்சேரிமலை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் முதியவர் ஒருவர் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் நேற்று பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்நிலையில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஜெனரேட்டர் இருந்தும் போதிய பராமரிப்பு இல்லாமல் செயல்படாமல் இருந்த நிலையில் செல்போன் டார்ச் லைட் உதவியுடன் மருத்துவம் பார்க்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மின்சார வசதி இல்லாத காரணத்தால் நோயாளி ஒருவருக்கு செல்போன் லைட் உதவியுடன் மருத்துவம் பார்க்கப்பட்ட சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த ஜெனரேட்டர் போன்றவற்றை பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.